இது வந்து ஃபேப்ரிக் வந்து சவுத் காட்டன். நீங்க கோலம் மாதிரி ஒரு டிசைன் பாக்குறீங்க இல்லையா, ஆனா அதுல உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா தமிழ்நாடு. இது வந்து நம்ம கனிமொழி வந்து அவங்களோட சங்கமம்காக டிசைன் பண்ண ஒரு லோகோ டிசைன் இது. எனக்கு இந்த தமிழ் எழுத்து ஃபாண்ட் எல்லாம் வச்சு ஒரு சாரி பண்ணணும்னு ஆசை. இதோட இன்ஸ்பிரேஷன் வந்து கொல்கத்தா தான். ஐ லவ் கொல்கத்தான்னு எம்ப்ராய்டரி போட்டு ஒரு சாரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் இந்த தமிழ் ஃபாண்ட் மேலே இன்ஸ்பயர் ஆகி போனது. மதுரை சுங்குடி, அதுவும் ப்ராப்பர் ருத்ராட்ச பார்டர் போட்டு தமிழ் ஃபாண்ட் போட்டு ஃபேண்டாஸ்டிக்காக இந்த சாரியும் பண்ணிட்டேன். வாழைநார் பட்டுல 5.5 மீட்டர் சாரி தாமா ரொம்ப பாப்புலர். இதோட பல்லு நான் காமிக்கிறேன். என்டையரா ஒரு டிசைனர் சாரி லெவலுக்கு இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டு புடவை ஆரணி பட்டு இன்ஸ்பயர் டிசைன். இது ஆரணி பட்டுல தான் இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் வரும். இது வந்து ஒரு சவுத் காட்டன் தான். ஹேண்ட் பிளாக் சாரி தான். இது எவ்வளோ அழகா ஒரு ட்ரெடிஷன் லோட்டஸ்லாம் வச்சு ஹேண்ட் பிளாக் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு வந்து ஒரு கலாம்காரியும் இக்கத்தையும் இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பிளவுஸ் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு கலாம்காரி பிரிண்ட், பட் இன்னும் இக்கத்துவே. ஸோ இந்த காம்போ நீங்கள் மெட்ராஸ் சாரி தவிர எங்கேயுமே வாங்க முடியாது. அவ்வளோ ப்ரைடாக நாங்கள் ஃபீல் பண்ணுற சாரியில் ஒன்று இந்த பர்டிகுலர் காம்போ. ஓகே, கேரளா சாரீஸ்னாலே நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் பார்த்துருப்போம். ஒரு ஒயிட் சாரி இருக்கும், எக்ஸாக்ட்டா வந்து மஞ்சள் தடவுன மாதிரியே ஒரு ஃபீல். ரியலி இது மஞ்சள் தான் தடவுனீங்க? அதுவும் ஈரோடு ப்ராப்பர் மஞ்சள். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஸ்டைல் ஃபிக்ஸ்ல மெட்ராஸ் சாரீஸோட புது கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வீவ் மீ இந்தியா அப்படிங்கிற கான்செப்டில், அதுவும் மெட்ராஸ் சாரீஸே அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸில் வந்து என்ன சாரீஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து மேம் வந்து நமக்கு காட்டுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேம், ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சாரீ நம்ம எது பார்க்கலாம்? வீவ் மீ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சாரீ பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்டாக மெட்ராஸ் சாரியாலே டிசைன் பண்ணி மெட்ராஸ் சாரியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சாரிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னெல்லாம் மாயாஜாலம் பண்ணலான்னு நாங்கள் சாரீஸில் காமிச்சிருக்கோம். இது வந்து ஃபேப்ரிக் வந்து சவுத் காட்டன். ஓகே, நீங்கள் கோலம் மாதிரி ஒரு டிசைன் பார்க்குறீங்க இல்லையா, ஆனால் அதில் உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? இது வந்து நம்ம கனிமொழி வந்து அவங்களோட சங்கமம்காக டிசைன் பண்ண ஒரு லோகோ டிசைன். இது ரொம்பவே அழகான ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டிசைன் பேட்டர்னு. ஸோ பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சது. நம்ம சவுத் காட்டன் மேலே இதை பண்ணணுன்ட்டு இதை எனக்கு பண்ணி கொடுக்குறவங்க ஈரோடில் ஒரு ஃபீமேல் வீவர். இன்னைக்கு நான் என்ன கேட்டாலும், ஒரு 10 சாரிக்கு ஒரு கஸ்டமைசேஷன் கேட்டாலும் இது ஹேண்ட் பிளாக் வேற. ஸோ எனக்காகவே ஹேண்ட் பிளாக் பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சாரீ நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம், அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக சவுத் காட்டனில். இந்த சாரீஸ்லேயே ப்ளவுஸ் வந்துடும். பட் இந்த சாரியை நாங்கள் ரொம்ப அழகாக்கிறதுக்கு இதை ஃபீல் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரா சில்க் ப்ளவுஸ். இந்த ரா சில்க் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எல்லாராலையும் ஒரு பர்டிகுலர் அஃபோர்டபிள் ரேஞ்சில் வாங்க முடியாமல் இருந்தது. அதை உடச்சி இன்னைக்கு இந்த சாரீ கூட டபுள் பிளவுஸாக இதை ஒரு 1440க்கு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, தட்ஸ் கிரேட். அண்ட் வந்து யூஸ்வலாக எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த பிரிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பயம் இருக்குல்ல, நம்ம வாஷ் பண்ணால் வந்து அது போயிருமோ அப்படின்ட்டு. இந்த சாரீக்கு பர்டிகுலராக வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுல எதுவும் கைடன்ஸ் அந்த மாதிரி இருக்கா? ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஹார்ட் ப்ரஷ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் பிளாக்ஸ்க்கும் வெளியில் ஏதாவது ஹேண்ட் பிளாக்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும் அந்த பிரிண்ட்ஸ். ஸோ குவாலிட்டி வேல ப்ராப்பராக ஹேண்ட் பிளாக் பண்ணுது. ரொம்ப ஊற வச்சு ப்ரஷ் மட்டும்தான் பண்ணக்கூடாது, மற்றபடி ஹோம் ஹேண்ட் சேஃப் வாஷ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 கலர் லான்ச் பண்ணியிருக்கோமா. ஒன்று வந்து இந்த வயலட் பர்பிள், அடுத்தது இந்த அழகான மயில் கழுத்து ப்ளூ. இந்த கலர் வந்து நிறைய பேத்துக்கு ஃபேவரட்னு நினைக்கிறேன். ஃபேவரட் கலர். இந்த சாரீ மேலே பாருங்க ஒரு ஷைன் ஷீன் இருக்கும், ஒரு பட்டு புடவை லுக்கே இருக்கும். அதுவும் நம்ம இந்த ரா சில்கோல இதை பேர் பண்ணும்போது ரொம்ப ரிச் அப்பேரன்ஸ் கிடைக்குது. இதை வந்து கண்டினியூஸாக இது ஒரு 5th டைமாக ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாரோட ஃபேவரட் சாரியா இது மாறி இருக்கு. ஸோ என்னோட ஆசை எல்லா தமிழ்நாட்டில் இருக்க ஃபீமேல் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இந்த தமிழ்நாடு சாரியை வாங்கி பார்க்கணுங்கிறது தான். ஸோ வந்து ஃபியூச்சர்ல வந்து இதுல வேற கலர்ஸ் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கா? கலர் வந்து நாங்கள் கஸ்டமர் கேட்கறத கண்டிப்பாக பண்ணி தரோம். ஒரு 10 ரெக்வஸ்ட் எனக்கு வருதுனாலே நான் அதை கண்டிப்பாக பண்ணி தருவேன். ஓகே,
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மதுரை சுங்குடி. மதுரை சுங்குடியில நம்ம நிறைய டிசைன் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இல்லையா? எனக்கு இந்த தமிழ் எழுத்து ஃபாண்ட் எல்லாம் வச்சு ஒரு saree பண்ணணும்னு ஆசை. இதோட இன்ஸ்பிரேஷன் வந்து கொல்கத்தா தான். ஐ லவ் கொல்கத்தான்னு எம்ப்ராய்டரி போட்டு ஒரு saree பண்ணி கொடுத்தாங்க. அதை எனக்கு அமிச்சாங்க கிஃப்டா. நான் சொன்னேன், நான் ஏன் ஐ லவ் கொல்கத்தாவை போட்டுக்கணும்னு கேட்கும்போது அப்போ அந்த வியூவர் சொன்னார், இல்லை இது எங்கள் சார்பாக அன்பாக கொடுக்கறது அப்படின்ட்டு. அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறிடுச்சு. அவங்க லாங்குவேஜ் அவங்க எவ்வளோ விரும்புகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் இந்த தமிழ் ஃபாண்ட் மேலே இன்ஸ்பயர் ஆகி போனது. ஸோ ஒரு சைடு இந்த பக்கம் போகும்போது இன்னொரு சைடு மதுரை வீவர் கிட்ட போனோம். எனக்கு தமிழ் ஃபாண்ட்டை வச்சு ஒரிஜினல் மதுரை சுங்குடி பண்ணணுன்ட்டு மதுரை சுங்குடி, அதுவும் ப்ராப்பர் ருத்ராட்ச பார்டர் போட்டு தமிழ் ஃபாண்ட் போட்டு ஃபண்டாஸ்டிக்கா இந்த சாரியும் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து வெப்சைட்ல இருக்கும்ல ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெரிட்டேஜ், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சாரீஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். இது அதுவும் வித் பிளவுஸோட வந்துடும். அது மதுரை சுங்குடியில வித் பிளவுஸோட பார்க்கறது ரொம்ப கஷ்டம். 5.5 மீட்டர்ஸ் வரும். நாங்க 6.2 மீட்டர்ஸ் கட்ல தமிழ் ஃபாண்டோட இதை லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 கலர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்த எல்லோவும் இந்த பிளாக்கும். அண்ட் இதுலேயே வந்து இதுதான் சூப்பர் ஹிட் கலரு. நிறைய செல்லான கலர் இதுதான். ஒரு பர்பிள் வித் லாவெண்டர் கலர் இது இருக்கு. ஸோ பார்த்துனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ யூனிக்கா இருக்குன்ட்டு. இதை தாண்டி நீங்க கேட்ட மாதிரி எங்க கஸ்டமர் இந்த கலர் கேட்டிருந்தாங்க. ஒரு ப்ராப்பரா டேட்டா படி சொல்லணும்னாலே ஒரு 12 to 13 ரெக்வஸ்ட் எங்களுக்கு வந்தது மெரூன் ரெட் சாரி பண்ணுங்கன்ட்டு. ஸோ வி தாட் மெரூன் ரெட்ல பண்ணி கொடுக்கணும்ன்ட்டு அதுக்கு இந்த இங்கிலீஷ் கலரை கேட்டு பண்ணோம். இந்த கலர் ஷேட் வந்து அவங்க இது எல்லாமே கலர் வந்து கையில தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குன்னு அளவு சயின்ஸ் லேபெல்லாம் அவங்க கிட்ட இல்லை. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலரை ரொம்ப கேட்டு ஆசைப்பட்டு பண்ண கலர்ல ஒன்று. ஸோ இந்த தமிழ் ஃபாண்ட் சாரி இது எல்லாமே வீவ் மீ இந்தியா செக்ஷன்ல இருக்கும். யூனிக்கான சாரியா இருக்கும். 100% நீங்க மட்டுமே இந்த சாரியை வச்சிருப்பீங்க நீங்க வாங்கினீங்கன்னா. அந்த மாதிரி ஸ்பெஷல் சாரீஸா இருக்கும். அண்ட் அடுத்தது வாழைநார் பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். வாழைநார் பட்டுல 5.5 மீட்டர் சாரி தாமா ரொம்ப பாப்புலர். 5.5 மீட்டர்ஸ் தான் வரும். இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரை கிளீன் தான். இந்த சாரியில் நான் என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறேன். இதை எங்களுக்கு பண்ணி கொடுக்குறவங்க வந்து 2ஆம் தலைமுறை வீவர். அவங்க வந்து நிஃப்டில் படித்த பசங்க. ஸோ அவங்க அப்பா வரைக்கும் 5.5 மீட்டர்ஸ் ஒரே பேட்டர்ன் ட்ரெடிஷ்னலாக அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த ஃபேஷன் டெக்னாலஜிலாம் படிச்சுட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இதோட பல்லு நான் காமிக்கிறேன். என்டையராக ஒரு டிசைனர் சாரீ லெவலுக்கு இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டு புடவை ஆரணி பட்டு இன்ஸ்பயர்ட் டிசைன். இது ஆரணி பட்டுல தான் இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் வரும். அதை நம்மளோட பனானா பிட் சாரியில அந்த பர்டிகுலர் வீவர் வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி காமிச்சு அப்புறம் நான் சொன்னேன் இந்த பட்டுல வர இந்த பர்டிகுலர் பல்லு வந்து இதோட இன்ஃபியூஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது அதெல்லாம் எடுத்து நாங்களாம் நிறைய ஒர்க் பண்ணி பண்ண சாரியில ஒன்று. அதுவும் ஸ்பெஷலா வித் பிளவுஸோட பண்ணிட்டோம். யூஸ்வலா இந்த கலர் காம்போ வந்து இதுக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு சொல்லலாம்ல. இதே டிசைன்ல வந்து வேற கலர்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இப்போ சோல்ட் அவுட்ல இருந்து ப்ரீ ஆர்டர் எடுப்போம். சாரீஸ் நம்ம கிட்ட வந்து ஒரு பேட்ச் வந்துருந்தா சோல்ட் அவுட் ஆயிடும். ஸோ நம்ம அப்போ நம்ம ஃபீமேல்ஸ்க்கு எப்படின்னா நம்ம கிடைச்சது ஒன்று கிடைக்கலன்னா அது ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்கும்ல. பட் மெட்ராஸ் சாரியில் ப்ரீ ஆர்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கு. 20 to 25 days ஆகும். ஏன்னா எங்களோட எல்லா மேக்ஸிமம் 80% வந்து ஹேண்ட்மேட் சாரீஸ். அதுக்கு ஒரு 20-25 நாள் ஆகிடும். ப்ரீ புக்கிங் எடுப்போம். யாருக்கும் நோவே சொல்ல மாட்டோம். ப்ரீ புக்கிங் எடுத்து கொடுப்போம். இந்த இன்னும் 3 கலர்ஸ் இருக்கு. அதெல்லாம் ப்ரீ புக்கிங்ல இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு சாரீ வந்து நான் இப்படி தான் நெய்ய போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ அதோட ஃபர்ஸ்ட் கலர் வந்து கலர் காம்போ இந்த இதில் வரணும் அப்படின்னு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இந்த நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த பர்டிகுலர் கலர் காம்போ வந்து இந்த சாரியில தான் நல்லா இருக்கும். அதாவது இந்த பட்டு புடவை காம்பினேஷன்ல தான் இது நல்லா இருக்கும். இந்த கிளி பச்சை வந்து காட்டன்ல பண்ணக்கூடாது. காட்டன்ல வரும்போது இது வந்து ஒரு காடியா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சில்க்ல போடும்போது அது மைல்டா இருக்கும். ஸோ ஒரு ஃபேப்ரிக் ஒரு கிராமர் இருக்கு. ஸோ அந்த கிராமர் படி தான் நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க வந்து இந்த ஃபேப்ரிக்ஸ் பத்தி எவ்வளோ இப்பவும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கீங்களா? ஏன்னா இப்பவும் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க வேற. எனக்கு கோல் உண்டு. வாரத்துக்கு நான் 40 hours ஆஃப் கேட்கறதோ, நான் பாட்காஸ்ட் கேட்கறதோ படிக்கிறதோ கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு கோல் வச்சிருப்பேன். ஸோ 40 hours ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா இதை ரிலேட்டடா நான் ஒன்று படிப்பேன் இல்லை கேட்பேன். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் வியூமி இந்தியாவில் நம்மளோட சவுத் காட்டன்ல
ஹேண்ட் பிளாக்ஸ்க்குனே ஒரு பெரிய செக்ஷன் இருக்கு. ஏன் நான் இது இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன்ல போனீங்கன்னா கிடைக்கும். ஜென்ரலாக வெளியே எங்கேயுமே கிடைச்சிடாது. பட் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல எக்ஸ்பென்சிவா இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் சாரியை அவங்க வைக்கிறதான் ப்ரைஸ். இது எல்லாமே ஹேண்ட் பிளாக்ஸ். ஓகே. ஸோ ஹேண்ட் பிளாக்னும் போது இதுக்குன்னு ஒரு லேபிளிங்லாம் கிடையாது. இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் விற்கணும்லாம் கிடையாது. கைவினை பொருள் கேட்டகரியில் வரும்போது எது வேணால் வைக்கலாம். பட் என்னோட ஐடியா இவ்வளோ அழகான காட்டன்ஸை ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் தரணும். இந்த காட்டனை நீங்கள் தொட்டு பார்க்கலாம். சம்மர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எவ்வளோ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் இது பொருந்தும். அண்ட் இன்னொரு பெரிய பிளஸ்ஸிங் என்னென்னா மெட்ராஸ் சாரிக்கு என்னோட கஸ்டமர்ஸில் 50% ஆஃப் த பேர் 60+. ஓகே. மீதி 50% தான் நான் இதுக்கு கீழே வியாபாரம் பண்ணுறேன். அவங்கள பாதி பேர் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ். ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற ஒரே பர்சனாக இருப்பாங்க. இன்னை வரைக்கும் மெட்ராஸ் சாரியில் மட்டும்தான் வாங்குறாங்க. வி ஹாவ் அ வாய்ஸ் ப்ரூஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் சச் திங்ஸ். ஸோ அவங்களுக்காக பார்த்து பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்க கேட்டகரிக்கு அவங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அழகா அப்படிலாம் இருக்கணும்னு பார்த்து பண்ணுறது. ஓகே. அது பார்க்கவும் ரொம்ப ஒரு பக்திமயமாக இருக்குது அந்த கலர். எஸ். இன்னொரு இன்ஃபியூஷன் காமிக்கிறேன். இன்னொரு ஐடியா நான் படிக்கிறத வச்சு என்ன பண்ணுவேன்னா, இது வந்து ஒரு சவுத் காட்டன் தான். ஓகே. ஹேண்ட் பிளாக் சாரீ தான். இது எவ்வளோ அழகாக ஒரு ட்ரெடிஷன் லோட்டஸ்லாம் வச்சு ஹேண்ட் பிளாக் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு வந்து ஒரு கலாம்காரியும் இக்கத்தையும் இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பிளவுஸ் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு கலாம்காரி பிரிண்ட், பட் என்னன்னு இக்கத்துவே. ஓகே. இக்கத்துன்றது ஒரு தனி ஹேண்ட் பிளாக். அது வேற விதமா இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ அதுல நம்ம கலாம்காரி பிரிண்ட் எடுத்து இக்கத் வேலை பண்ணி இந்த சாரிக்கு பிளவுஸை காம்போ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காம்போ நீங்க மெட்ராஸ் சாரி தவிர எங்கேயுமே வாங்க முடியாது. அவ்வளோ ப்ரைடா நாங்க ஃபீல் பண்ற சாரியில ஒண்ணு இந்த பர்டிகுலர் காம்போ. ஓகே. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச்? திஸ் இஸ் ஜஸ்ட் 1440 வித் டபுள் பிளவுஸ். இதுலயே ஒரு பிளவுஸ் இருக்கு, இது ஒரு எக்ஸ்ட்ரா பிளவுஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேரளா சாரி மாதிரி இருக்கு அந்த கலர் காம்போ. நான் இதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் காமிக்க போகிறேன். இதில் வந்து நாங்கள் ஒரு தமிழ் டெய்லி சப்ளிமெண்ட்டில் வந்து பெரிய லெவலில் ஃபீச்சரே ஆயிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் போதும் ஒவ்வொரு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு சாரி போடுவாங்க. இந்த வருஷம் அவங்க போட்டிருந்தது வந்து இந்த மதுபானி ஆர்ட். இந்த மதுபானி ஆர்ட் அவங்க போட்டிருந்த என் கண்ணு என்ன பண்ணுன்னா, யார் என்ன சாரீ போட்டிருக்காங்கன்னு தான் பார்க்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. அது அவங்க போட்டிருந்தது நார்மல் காட்டன் சாரீ தான், ஒரு மதுபானி ஆர்ட் தான். அது பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, பட் அதில் அவ்வளோ அழகாக இருந்தது. அதை ரிசர்ச் பண்ணி நான் பார்க்கும்போது அவங்க வாங்கின அந்த மதுபானி சாரீ வந்து சம்வேர் அபவுட் 10,000 வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட். அது எனக்கு அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசை வந்தது. என்னோட ஈரோடு ஃபீமேல், அவங்க என்னோட ஃப்ரெண்ட், ஆக்சுவலாக வீவர்னே சொல்லக்கூடாது, ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட பேசிட்டேன் நான், எனக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தரணும் மேடம்கிட்ட. ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் மட்டும் கேட்டாங்க. நாங்கள் இந்த அதே டீகோட் பண்ணி, அங்கே சாரியை டீகோட் பண்ணி ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு இந்த கலர்லாம் இருக்கணும்னு கிராமரோட சொல்லி கேட்டோம். ஒரு வாரத்தில் நாங்கள் நிர்மலா அம்மாவோட சாரியை ரீக்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே. அண்ட் இதுக்குமே ஒரு ப்ராப்பரான ரா சில்க் பிளவுஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த பிளவுஸோட இது கட்டினா அது இன்னும் கிராண்டா ரிச்சாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். அண்ட் இன்னொரு ரொம்ப பெருமையாக இருக்கும்ல, யார்கிட்டையும் இது இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த சாரீ அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சாரீ யார்கிட்டையும் இருக்க வாய்ப்பு இல்லை. யூ ஹாவ் அ சான்ஸ் நவ் அதே ரீக்ரியேட் பண்ண சாரியை இன்னும் அழகாக போட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை மெட்ராஸ் சாரி மூலமாக தந்ததுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. இது வந்து 3rd 4th டைம் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர். ஸோ இதோட ப்ரைஸிங் தெரிஞ்சுக்கலாம்? இது வெறும் 1440 தான். ஓகே. ஓகே. அண்ட் இதில் கேரளா சாரீஸில் இப்போ விஷுக்காக நாங்கள் லான்ச் பண்ணது. கேரளா சாரீஸ்னாலே நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் பார்த்துருப்போம். ஒரு ஒயிட் சாரீ இருக்கும், அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கும், அப்படி தானே பார்த்துருப்போம். இதுவும் எங்களோட ரீக்ரியேஷன் தான். எக்ஸாக்டா வந்து மஞ்சளை தடவுன மாதிரியே ஒரு ஃபீல். ரியலி இது மஞ்சள் தான் தடவுனீங்களா? இல்ல இது ஹல்திக்கு சூட் ஆகும். ஓகே. அது ஒண்ணு. இது வந்து நாங்க தோத்தி செட்டா லான்ச் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அது முடிஞ்சிருச்சு அந்த கம்ப்ளீட் காம்போ. இப்போ சாரீஸ் மட்டும் ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சள் தான் இது. ஓகே. அதுவும் ஈரோடு ப்ராப்பர் மஞ்சள்.
அதை வச்சு நாங்க ஒரு ஷேடட் எஃபெக்ட் கொடுத்து இதெல்லாம் ஹேண்ட் பிளாக்ஸ் பண்ணி கேரளா சாரியே ரிச் ஆக்கி இதுக்குமே ஒரு ஸ்பெஷல் ரா சில்க் பிளவுஸ் கொடுத்து இந்த விஷுவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கின காம்போ இதுதான் நிறைய செல் பண்ணியிருக்கோம். ஸோ இது வாஷ் பண்ணா எதுவும் ஆகாது? ஒன்றும் ஆகாது. இதை வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரா மெட்டீரியல் வந்து ஆர்கானிக்காக போட்டிருக்கோம், பட் ஃபேப்ரிக் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணதால அது போகாது. இது 1550 ஸ்பெஷல் சாரி. ஓகே, இதுல இந்த ஹல்தி எல்லோ ஒன்னு இருக்கு. we have one feminine color pink color. யூசுவலா பிங்க்னாலே feminine color இல்லையா? சோ இது பாருங்க எவ்வளவு அழகா இந்த கலருக்கு இந்த ரா சில்க் பிளவுஸ். ஓகே, நைஸ் நோ? யா, இந்த பிங்க் அண்ட் இந்த ப்ளூ, ஸ்கை ப்ளூ, இந்த கலர்ஸ் எல்லாம் நாங்க இப்போ இதுல ஸ்பெஷலா பண்ணது. சோ இதெல்லாம் வியூமி இந்தியால இருக்கும். ஸோ இதெல்லாமே வியூமி இந்தியாவோட அடுத்தடுத்த கலெக்ஷன். ஆமா, நீங்க அடுத்த பார்க்க போறதான் இன்னுமே ஹைலைட்டு. இது வந்து ஒரு டசர் சில்க். ஓகே, ஓகேங்களா? டசரே காஸ்ட்லி, டசர் சில்க் இன்னுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லையா? சாரி வந்து ரொம்பவே அழகா இருக்கும். பட் இந்த சாரி வந்து ரொம்ப ரிச் ஆக்கிறதுக்கு இது வந்து ஸ்பெஷலா வந்து நாமளே ரெடி பண்ணி கொடுக்குற பிளவுசஸ். இப்போ ஆரி ஒர்க் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா? ஆமா, இந்த ஆரி ஒர்க் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற விதத்துல ரொம்ப ஆர்டிஸ்டிக் வேல ஷெல்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். பேர்ல்ஸ் ஏதோ புதுசா இருக்கே ஆரி ஒர்க்லயுமே அப்படின்ட்டு சூப்பரா இன்ஃபியூஸ் பண்ணி இது ஃப்ரண்ட் நெக்குக்கு, இது பேக் நெக்குக்கு, இது 2 ஸ்லீவ்ஸ்க்கு அழகா வந்துரும். ஸோ அதே பிளவுஸை எடுத்து நாம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி இது சூப்பர் ரெடி டு வியர். அது இப்போ ஸ்டிச் பண்ணணும், பட் இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணி ஒரு மாதிரி ரெடியாக பிளவுஸ் கொடுக்குறோம். இப்போ தனியாக பண்ண போனீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் மட்டுமே உங்களுக்கு வந்து 2000 3000 சார்ஜ் ஆகும் இல்லையா? சாரியோட சேர்த்து இந்த பர்டிகுலர் ஒர்க் எல்லாம் சேர்த்து திஸ் பர்டிகுலர் செக்ஷன் வந்து நம்ம கிட்ட 1999 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பட் வந்து பிளவுஸ் கூட நீங்க தச்சு ரெடி, இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் கிடையாது. ஓகே, சோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம், கஸ்டமைஸ் நீங்க பண்ணி தந்துருவீங்க. ஓகே, சோ இது நல்லா போயிட்டு இருக்கு இப்ப, சூப்பர் மெகா ஹிட்டா. சப்போஸ் எனக்கு சாரீஸ் வேணாம் பிளவுஸ் மட்டுமே வேணுங்கிறவங்களுக்கு இந்த டால்ஸ் மேலயும் எங்களுக்கு ஆசை உண்டு. பட்டச்சித்ரா டால்ஸ் சொல்லுவோம். இது பெயிண்டிங்ஸ் எல்லாம் செம்ம ஹிட் இல்லையா? அதை நாங்க ஆரி ஒர்க்ல ரீக்ரியேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சில்க் பிளவுஸ், சில்க் காட்டன் பிளவுஸ் மேல இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுவுமே ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு. 2 ஸ்லீவுக்கு வந்துடும், பேக் நெக்குக்கும் வந்து ஃபுல் ஒர்க் போட்டு கொடுத்தோம், கிராண்டா இருக்கும். இது நீங்க எடுத்து கஸ்டமைஸ்டா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த சாரீஸ் கூட வேர் பண்ணா கரெக்டா இருக்கும்? சில்க்குக்கு செட் ஆகும், அஃப்கோர்ஸ் நீங்க காட்டனுக்கு போடலாம். ஸோ இதோட பிரைசிங் எப்படி? 1100. இதுல இந்த டால்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் எல்லாத்துலயும் பண்ணியாச்சு. எங்களோட ஸ்பெஷலை காட்டன் அண்ட் லினன்ல பண்ணாம எப்படின்னு சொல்லிட்டு வி டிராவல் பேக் டு வெஸ்ட் பெங்கால். இது வந்து ஒரு அசாம் காதி. ஓகே, ரொம்ப அழகான காதி. நயன்தாரா இதே குவாலிட்டியில போடுவாங்க, சாஃப்டா இருக்கும், ரொம்ப ரிச்சா இருக்கும். போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்கும். இந்த டிசைன் கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ்டு பை மீ. ஓகே, ஃபுல்லா டோட்டலா, அதாவது ஒரு லீஃப் பேட்டர்னா இருக்கணும், இந்த ஸ்கட் பார்டர் வரணும், இத்தனை கோடு இருக்கணும், இந்த கலர்ஸ் இதுல ஒரு 5 கலர் லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டல் டிசைனும் கஸ்டமைஸ்டு பை மீ. ரொம்ப அழகா வந்திருக்கு. அண்ட் ரொம்ப நல்லா சம்மருக்கு இதை கரெக்டாக லான்ச் பண்ணதால ரொம்ப நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது தொட்டாலே அவ்வளோ சாஃப்டா இருக்கு, வெயிட்லெஸ்ஸாவே ஃபீல் இருக்கும். ஸோ இதோட பிரைசிங்? இதோட பிரைஸ் வந்து 1499 rupees. ஓகே, ஓகே. ஸோ அண்ட் இது லினன் நான் போட்டிருக்கிறது தான். ஓகே, இது வந்து ஜெய்ஸ்ரீ லினன்னு சொல்லுவோம். லினன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லினன் எல்லாருக்கும் பிடிக்காது. அஃப்கோர்ஸ் நீங்க உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லுங்க. லினன் தொட்டு பாருங்க. லினன் வந்து ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்மா. இதுல வந்து நீங்க எந்த சிந்தட்டிக்கும் இன்ஃபியூஸ் பண்ண முடியாது. இது எப்படி இருக்கோ இது இப்படிதான் இருக்கும். இது கோர்ஸா இருக்குன்னா கோர்ஸா தான் இருக்கும். லினன் ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னா அதுல சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் போனாதான் சாஃப்ட் ஆகும். இதுவே எனக்கு தொட்டு பார்த்தா ஓகே சாஃப்டா தான் இருக்கு, லைட்டா இருக்கும், ரொம்ப லைட்டா இருக்கும். கொஞ்சம் லைட்டா தான் இருக்கும். இதுதான் லினன். இது தர அவுட்புட்டை வேற எந்த சாரியுமே தராது, அதான் உண்மை. பட் லினன்ல வந்து எல்லா வெரைட்டியும் எல்லா ஃபார்மேட்லயும் சாரி பார்த்துருக்கேன். மெட்ராஸ் செக்ஸ்ன்னு ஒன்று உண்டு, கலர் கலரா இருக்கும். நிறைய கலர்ஸ்ல மெட்ராஸ் செக்ஸ் இருக்கும். நான் செக்ஸை மட்டும் போட்டு ஒரு லினன் பண்ணணுன்றது தான். இது ஃபுல்லா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்ல கேட்டோம். ப்ராப்பர் இது ஜெய்ஸ்ரீ லினன். இந்த சாரியோட கவுண்ட் வந்து 120.
ஓகே மோர் தென் 100 இருந்தால் தான் இவ்வளோ சாஃப்டராக இருக்கும், இல்லைன்னா இன்னுமே கோர்ஸாக இருக்கும் லினன். ஸோ 120 கவுண்ட்டில் இது அழகாக மெட்ராஸ் டெக்ஸை போட்டு அஃப்கோர்ஸ் கலர் பண்ணலை. இந்த மாதிரி இந்த டிஷ்யூ எல்லாம் குவாலிட்டி வேலை பண்ணாதான் இந்த சாரி இப்படி வரும். இதையும் நாங்கள் தான் கிரியேட் பண்ணோம். ஸோ லினன்லேயும் நம்மளோட முத்திரை இருக்கணுன்றதுக்காக இந்த டிசைன் பண்ணது. ஓகே, இது வந்து ஒரு கார்ப்பரேட் வேர்க்குலாம் நல்ல ஆப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்து ஒரு அழகான கோலம் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக்கு இது காதி காட்டன், காதியும் காட்டனையும் இன்ஃபியூஸ் ஆனது. நீங்கள் தொட்டிங்கன்னா அதை விட சாஃப்டாக இருக்கேன்னு வைங்க, இன்னுமே சாஃப்டராக இருக்கும். பட் இதில் நம்ம இப்போல்லாம் நிறைய ப்ராடக்ட் வந்து டிஒய் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த ப்ளவுஸையும் நீங்கள் எப்படி வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு டிஒய் பண்ணலாம். அதாவது இது ஒரு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துட்டோம் நாங்கள், நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கோலம் டிசைன் போட்டு. இதுக்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க்காக ஒரு பிட்டு கொடுத்துருவோம். நீங்கள் இதை ஸ்லீவுக்கோ பேக்குக்கோ எப்படி உங்களோட ஐடியாவோ ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பைப்பிங்க்கும் சேர்த்து துணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டெய்லர் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு ஏஎஸ் டைப் சிட்டிஸ்லாம் கிடைக்கிறாங்க டைலர்ஸு. பட் ஒரு பி சென்டருக்குலாம் போகும்போது அந்த டெய்லர்ஸ்க்குலாம் இங்கேருந்துலாம் நம்ம எடுத்து பைப்பிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பைப்பிங்க்குன்னு தனியாக தரோம், நீங்கள் எங்கேருந்து வெட்டி ஒட்டியெல்லாம் வேண்டாம், இதை வச்சு பைப்பிங் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த துணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் ரொம்ப தேடி போய் தான் நம்ம வாங்கணும். ஸோ அவங்களுக்கு இதை ரெடியாக பண்ணி ஒரு பேட்ச் கொடுத்துரும். நீங்கள் இதை வச்சு அழகாக பேட்ச் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ்லாம் போட்டாலே ஒரு ஸ்டார் அப்பியரன்ஸ் வருது. ஸோ உங்கள் கைக்கோ ஸ்லீவ்ஸ்க்கோ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி பேட்ச் ஒர்க் பண்ணி இந்த துணி எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துரும். இதுலேயே ஒரு ப்ளவுஸ் இருக்கு, ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி நீங்களே ஒரு டிசைனர் ஆகுங்கன்ற ஒரு கான்செப்ட் தான் இது. ஓகே, ஸோ வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அவங்க பிளவுஸ் அவங்களே வடிவமைச்சிருப்பாங்க. இது நம்மளோட சவுத் காட்டன்மா, ப்ராப்பர் சவுத் காட்டன். இது செம்ம பேஸ்டல் ஷேட் இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸோட ஃபேவரட் ப்ராடக்ட் இன் மெட்ராஸ் சாரீஸ். ஓகே, காட்டன் ஏதோ ரீசன் இருக்கா? எஸ், அவங்க நிறைய காட்டன்ஸ் விரும்புவாங்க, நிறைய பேஸ்டல் ஷேட்ஸை விரும்புவாங்க. ஸோ வி கலெக்டட் டேட்டா, ஒவ்வொரு டைம்லையும் என்ன சேல் ஆகுது, ஒவ்வொரு ஏரியா வைஸ் எப்படி போகுது அப்படிலாம். ஸோ நாங்கள் நிறைய பார்த்தது வந்து கோயம்புத்தூர் காட்டன்ஸும் பேஸ்டல் ஷேட்ஸும் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த சாரியை கஸ்டமைஸ் பண்ணோம். அண்ட் இந்த பிளவுஸில் வந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி அழகா மிவாக் ஒர்க் எல்லாம் பண்ணி இதை ஒரு ரிச் பிளவுஸா மாத்தி பியோர் காட்டன்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ வந்து வியூ மீ இந்தியாவோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி மெட்ராஸ் சாரீஸோட புது ப்ராடக்ட் எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களுமே. கண்டிப்பா இந்த சாரீஸ்லாம் எவ்வளோ அழகா இருக்கோ, இதை விட உங்களை பியூட்டிஃபுல் ஆக்கிறதுக்கு சுவானான்னு ஒரு காஸ்மெட்டிக் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம். April 25th பிளான் பண்ணியிருக்கோம். வெரி சூன் வில் லான்ச். எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸும் எனக்கு வேணும். ஹோப்ஃபுல்லி மெட்ராஸ் சாரி மாதிரி அதையும் அழகாக வளர்த்தெடுப்போம்னு நம்புகிறோம். ஷோர் மேம். ஸோ தேங்க்யூ இவ்வளோ பொறுமையாக வந்து ஒவ்வொரு சாரீஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபேப்ரிக்லேயே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து சொன்னீங்க. யூஸ்வலாக நமக்கு வந்து எனக்கெல்லாம் லினன்னா ஓகே, லினன் அவ்வளோதான் தெரியும். நீங்கள் லினன்லேயே ஒரு 2-3 வெரைட்டிஸ் வந்து காட்டினீங்க. அது ஃபேப்ரிக் வைஸாகவும் சரி, அது தொட்டு பார்த்தாலும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அந்த மாதிரி காட்டினீங்க. ஸோ அந்த சாரீஸ் பற்றின அந்த லவ் அண்ட் கிரேஸ்னஸ் இருந்தால் தான் அவ்வளோ நம்ம போய் கற்றுக்க முடியல. அண்ட் இப்போவும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வர சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு புது கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவாக வந்து என்ன கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற ஆர்வமும் எங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வரப்போ நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை. தேங்க்யூம்மா. டியர் உமனுக்கு எப்பயுமே என்னோட சாரீ லவ் நான் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணது டியர் உமன் மூலயமா தான். தேங்க்யூ. வில் மீட் யூ சூன். ஷோர்.